ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க. வாங்க டேரெக்டாக இப்போ ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா அவனோட எதிரிங்களை பிடிச்சி வச்சுட்டு இவனை இங்கேயே போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை கொலை பண்ண பார்க்குறான். ஏன்னா இவன் இந்த ஊரோட மார்ஷல், இவனுக்கு நிறைய எதிரிங்க இருப்பாங்க. இப்போ இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சைடும் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம கதையோட ஹீரோயின் தான். இப்போவே இவங்க கொலை பண்ணுறதை பார்த்த உடனே பயந்து போயிட்டு கையில் உள்ள பொருளை கீழே போட, என்ன சவுண்டுன்னு பாடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ சிக்னல் காட்ட அவனோட அசிஸ்டண்ட் பார்க்கறதுக்காக வரான். இப்போவே இப்படி கிட்ட வந்துட்டு இருக்க அவள் கையில் வச்சிருந்த பொடியை தூக்கி அவன் கண்ணில் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். இப்போவே இப்படி போனதை பார்த்த உடனே இறந்த இடத்துக்கு வந்து என்ன பொடி இது அப்படின்னு ஸ்மெல் பண்ணி பார்த்தா எலுமிச்சை பொடியை கையில் வச்சிருக்கா. அதை பார்த்த உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளாக இருப்பா போல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வரா. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா இவளோட அம்மாவை பிடிச்சி வச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த லேடி பார்த்தீங்கன்னா மார்ஷலோட பொண்டாட்டியா உன்னை தேர்ந்தெடுத்திருக்கோம், நீ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல, எனது அவனுக்கு பொண்டாட்டியா, அவன் ஆல்ரெடி 2 ஃபியான்ஸையை கொலை பண்ணியிருக்கான், என் பொண்ணை கண்டிப்பாக அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. அனுப்பலன்னா அவங்க எல்லாரையும் போட்டு தள்ள சொல்லிட்டாரு உங்க அப்பா, எப்படி வசதி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கழுத்தில் கத்திய வச்சுட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிவா போலான்னு சொல்லி அவங்க ஹீரோயினை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வராங்க. இப்போ அவ கார்ல உட்காந்துட்டு இருக்க. ஒரு வழியா அந்த நாள் வந்துருச்சு. இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நான் சீக்கிரமே அந்த மார்ஷலோட பொண்டாட்டியா ஆகணும் அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு நிறைய பொண்டாட்டிங்க இருக்காங்க. அதுல ஒரு பொண்டாட்டி தான் இவளோட அம்மா. ஸ்டார்டிங்ல எல்லாரும் ஒரே வீட்டில தான் இருந்தாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா இவங்க எல்லாரையும் கிராமத்துக்கு அனுப்பிச்சிருப்பாரு. இப்ப கிராமத்துல இருந்து தான் இவளை வீட்டுக்கு கூட்டு வராங்க. இப்போ அவங்க ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவொடனே ரெஸ்ட் எடு, காலையில் எல்லாரையும் மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ அவளோட ரூம்ல தனியாக இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஏதோ சவுண்டு கேட்குது. அதை பார்த்தவொடனே இவ பயந்து போயிட்டு அவள் கையில் எடுத்துட்டு வந்த எலுமிச்சம்பள பொடியை கையில் வச்சுட்டு இருக்க. பார்த்தா ரூமுக்குள்ள ஹீரோ தான் வரான். அவனை பார்த்தவொடனே இவ பொடியை தொடலான்னு வர, இன்னடி பண்ணிட்டு இருக்க, அமைதியா இருன்னு சொல்லி ஹீரோவோட வாயை பற்றி பெட்ல தள்ளிடுறான். ஒழுங்கா அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டு, இல்லைன்னா உன்னை இங்கேயே போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்க. இவ்வளோ பயத்தில் ட்ரெஸ்ஸை கழட்டிடுறா. இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை மேலே படுத்துட்டு 2 பேரும் பெட்ல ஒன்னா இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ்காரங்க தான் வராங்க. அவங்க எல்லாரும் ஹீரோவை தேடி வந்தவங்க. இப்போ அவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே மன்னிச்சிருங்க, தப்பாட ரூமுக்குள்ள வந்துட்டோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக அவங்க போன கையோட ஹீரோ எந்திரிச்சு அவனோட சட்டையெல்லாம் போட்டுக்கிறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா என் உயிரை காப்பாற்றுறதுக்காக உன்னோட சட்டையை கழட்டிட்டு என் கூட ஒன்றா இருந்திருக்க, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றுக்கிறேன். நாளைக்கு ஒரு ஆள் அனுப்பி உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போகிறான். இவளோட ஃபியான்சி வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். இப்போ ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் இவ கையில் ஒரு துப்பாக்கியை வச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவை கூட ஒன்றா இருக்க மாதிரி நடிச்சிருப்பா இல்லையா, அப்போ அவள் ஹீரோவோட துப்பாக்கியை ஆட்டி போட்டிருப்பா. இப்போ இதை எடுத்து கையில் வச்சுட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக இந்த துப்பாக்கியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வந்தவங்களே என்ன பண்ணுறதுன்னு சொல்ல, எல்லாரையும் போட்டு தள்ளிடு, யாரையும் உயிரோட விடக்கூடாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு மறக்காம ஒரு பொண்ணை போய் பிக்கப் பண்ணணும்னு சொல்ல, சரி அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட அப்பா, சித்தி, தங்கச்சின்னு எல்லாரையும் பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு சாட்டை தான் இருக்கு. அந்த சாட்டையை பார்த்தோன்னே இவ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. இவங்க அம்மா அந்த வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அப்பா வேகமாக வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதை காட்டல. ஒருவேளை அந்த சாட்டையை வச்சு அவங்க அம்மாவை அடிச்சாரே என்னமோ. இப்போவே இப்படி வந்துட்டு இருக்க. அவங்க தங்கச்சியை பார்த்தீங்கன்னா இவ கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நீங்க தாம சொல்லி தரணும், இல்லைன்னா நம்ம குடும்ப மானத்தையே கெடுத்துருவான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவ மார்ஷலோட பொண்டாட்டியாக போறவ, அவகிட்ட எல்லாரும் ஒழுங்கா நடந்துக்கங்கன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள எல்லாருக்கும் டீ எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. இப்போ இவ தங்கச்சிக்காரிக்கு டீ கொடுக்கலான்னு வர கையில் சின்னதா ஒரு ஊசி எடுத்து அவ கையில குத்தி விட அவ அந்த டீயை கீழே போட்டுறா. எதுக்காக ஊசியை வச்சு கையில குத்துன, எங்க கையை காட்டு அப்படின்னு சொல்லி அவ கையை செக் பண்ணி பார்க்க அவ கையில எந்த ஊசியுமே இல்லை. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எதுக்காகவும் அக்கா மேலே பொய்யான பழி போட்டுட்ருக்குன்னு அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுடுறாரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்பா தங்கச்சி மேலே கோவப்படாதீங்க, நான் கிராமத்துல இருந்து வந்த பொண்ணுன்றதுனால தங்கச்சிக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல, போக போக சரியாயிருன்னு சொல்ல அவள் இப்படி தான் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பா, அவளை பற்றி நீ கவலைப்படாத, இந்தம்மா இந்த பணத்தை ஒரு செலவுக்காக வச்சுக்க, நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டுக்க, ஏன்னா நீ மார்ஷலோட பொண்டாட்டியாக போகிறவன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண தங்கச்சிக்காரியை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா
ரூமுக்கு வந்து காட்டு கத்து கத்திட்டு இருக்கா. எவ்வளவு தைரியம் இருந்தா அவ என்னைய அடிச்சிருப்பான்னு இவ கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் வராங்க. இப்ப இவங்க வந்து எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், அவ மட்டும் இந்த மார்ஷலை கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்க, அவ உயிரோட இருக்கிறதே டவுட் தான். எனக்கு ஒன்ன கட்டி கொடுக்க விருப்பம் இல்ல, ஏன்னா எனக்கு உன் உயிர் முக்கியம், அதனாலதான் நான் அவளை கோர்த்து விட்டுட்டேன்னு சொல்ல, அவ இருக்கிற வரைக்கும் அவளை பழி வாங்கலாம், அவ இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க கூடாதுன்னு சொல்ல, கவலைப்படாத, அவ கண்டிப்பா இந்த வீட்டுல நிம்மதியா இருக்க மாட்டா, அவ மூச்சுல கோடு போட்டு விட்டுரு, அப்புறம் இந்த மார்ஷலோட கல்யாணமும் நடக்காம போயிடும், அதுக்கப்புறம் அவளை யாருமே திரும்பி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்ல, இவ்வளவு இந்த கத்தியை வாங்கிட்டு ஹீரோனை பாக்குறதுக்காக வரா. வந்து பார்த்தா ஹீரோயின் அவளோட பெட்ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதை பார்த்தவன இவ கத்தி எடுத்து அவ மூஞ்சில குத்தலான்னு வர, இவ டக்குன்னு கண்ணை முழிச்சு அவ கையை பிடிச்சிடறா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா அவ கையை பிடிச்சு முறுக்கி விட்டுட்டு இருக்க. ஐயோ என் கை வலிக்குது, தயவு செஞ்சு விடுறின்னு சொல்ல, உன் கை வலிக்குதா, கத்தி எடுத்துட்டு குத்த வந்தது நீ தான், ஆக்சுவலா கத்த வேண்டியது நான் தானே, இவ பேசிட்டு இருக்க. ரூமுக்கு வெளியே யாரோ வர சவுண்டு கேக்குது. அதை பார்த்தவன இவ அவளோட கையை எடுத்து அந்த கத்தியில கீறிட்டு கீழே விழுந்துட்டு யாராவது என்ன காப்பாத்துங்களேன்னு கத்த, அந்த இடத்துக்கு இவளோட சித்தி அப்பானி எல்லாரும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்து இங்க நடக்கிறத பார்த்தவன அவளை பாத்தீங்கன்னா, அப்பா அவளை நான் எதுவும் பண்ணல, அவ்வளவுதான் அவ கையை கிழிச்சுக்கிட்டான்னு சொல்ல, யாருக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்க, உன் கையில கத்தி இருக்கு, அவ கையில அடிபட்டிருக்கு, இது கூடவா எனக்கு புரியாதுன்னு சொல்ல, அதை பார்த்தவன ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அப்பா தங்கச்சி என்ன கொலை பண்ண வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சொந்த வீட்லயே எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, சும்மா நடிச்சிட்டு இருக்காதடி, அப்பா இருக்கிறனால நல்லவ மாதிரி நடிக்கிறியா, உன்னை அடிச்சே கொல்றே பாரு, நீ அடிக்கிற மாதிரி வர, அவங்க அப்பா தடுத்துட்டு இவளுக்கு ஒரு அறைய போட்டுடுறாரு. இப்ப வர பாத்தீங்கன்னா எந்திரிச்சு மேல உட்காருமா அப்படின்னு சொல்லி ஹீரோனை தூக்கி மேல உட்கார வச்சிட்டு இருக்க. அப்பா நான் சொல்றத நீங்க நம்பலையா, அவ சொல்றத நம்புறீங்கன்னு சொல்ல, அவ மார்ஷலோட பொண்டாட்டியாக போறவ, அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஆளுக்கு யாரு பதில் சொல்றது, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு வந்து தள்ளடி அப்படின்னு சொல்லி அவங்கப்பா பாத்தீங்கன்னா அவ கழுத்தை பிடிச்சி அங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. இப்ப அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவங்க சித்தியோட பையன் மட்டும் இவளை பார்த்துட்டு, உன் காயத்துக்கு நான் மருந்து போடுறேன்னு அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கு. இவ்வளவு பாத்தீங்கன்னா டக்குன்னு அவன் நெஞ்சில சாஞ்சிக்கிட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவ ஏதாவது என்ன பண்ணிட்டானா என்ன பண்றதுன்னு சொல்ல, நீ எதுக்காகவும் பயப்படாத, நான் தான் கூட இருக்கேல அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சாஞ்சதுனால இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் வேணும்னு தான் அவனை செடியூஸ் பண்ண பாப்பா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நீ ரெஸ்டடு, நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட காரில் வந்துட்டு இருக்க. ஏண்டா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சா இல்லையா, என் துப்பாக்கி ஆட்டையை போட்டு போயிட்டான்னு சொல்ல, இன்னும் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சா கண்டிப்பாக உங்ககிட்ட தான் கூட்டு வருவேன்னு இவன் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ஜன்னலுக்கு வெளியே பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கான். அவளை பார்த்தவொன்னே டே அவளை புறா அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு காரை கொண்டாந்து குறுக்கால நிப்பாட்டிடுறான். இப்ப ஹீரோ இவ்வளவு பார்த்தவன மேடம்க்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க, சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, நான் கிளம்புறேன், நீ போக பார்க்க, எங்கடி போக பார்க்குற, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, வா ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லி ஹீரோவில் பிடிச்சி காருக்குள்ள போட்டுறான். இப்ப இவனும் வந்து காருக்குள்ள உட்காந்துட்டு இருக்க, மேடம்க்கு உண்மையாவே என்ன ஞாபகம் இல்லையா, என்னை காப்பாத்தினது நீ தானேன்னு சொல்ல, என்ன லூச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு சொல்ல, என்கிட்ட இருந்து ஒரு பொருள் திருநியே அதை கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இவ ஓட பாக்குறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சிக்கிட்டு, எங்க ஓட பாக்குற, நான் சொல்றத நீ சுத்தமா கேட்க மாட்டல, சரிவா உனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்குறேன்னு ஹீரோ அவளை அவனோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறான். வந்து பார்த்தா அந்த இடத்துல கை கால்லாம் கட்டி போட்டு ஒரு ஆளை படுக்க வச்சிட்டு இருக்க. ஹீரோ என்ன செய்றானா, அவன் நான் தியேட்டருக்கு போக இருந்த டிக்கெட்டை ஆட்டையை போட்டுட்டான், அதுக்கு தான் அந்த தண்டனை, அவன் கை கால் எல்லாம் பீஸ் பீஸா போகணும்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே நம்மளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. தயவு செஞ்சு என்னை விட்டியா நான் போகணும்னு சொல்லி இவ போக பார்க்க ஹீரோ விடவே மாட்டேங்கிறான். அவளோட கையை டைட்டா பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளவு போக என்னென்னமோ பண்ணி பார்க்குறா, ஆனால் அவளால் நகர கூட முடியல. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி மடியில் உட்கார வச்சுட்டு அவன் சாகிறத முழுசா பாருன்னு சொல்ல, அதெல்லாம் பார்த்தவொடனே இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அவளோட எலுமிச்சம்பளை பொடியை எடுத்து ஹீரோ மேலே போடலான்னு எடுத்துட்டு இருக்க. ஹீரோ அவளோட கையை பிடிச்சிடறான். போன தடவை தான் இந்த எலுமிச்சம்பளை பொடியை யூஸ் பண்ணேன், இப்போவும் அதே யூஸ் பண்ணிட்டு இருக்க, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண வேண்டியதுன்னு சொல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நீ மனுஷனே கிடையாது, நீ ஒரு மிருகன்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. இவன் மிருகன்னு சொன்ன உடனே ஹீரோக்கு கோவம் வந்து அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்போ அவன் இப்படி கிஸ் பண்ண உடனே தள்ளி போடா பொறிக்க அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. இவ திட்டின கோவத்தில் ஹீரோ கத்தி எடுத்து அவ கழுத்தில் வச்சுட்டு இவ பயந்து போயிடுறா. கவலைப்படாத, பொண்ணுங்களை கொல்றதுக்கு நான் கத்தி எடுக்க மாட்டேன், என் கையாலே கொண்டு போட்டுருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இவ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பெட்ரூம்க்கு தூக்கிட்டு வந்து பெட்ல தூக்கி போட, அதை பார்த்தவொடனே இவ பயந்து போயிடுறா. இப்போ இவ ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்க ஹீரோ அவளோட காலை பிடிச்சி கிட்ட இழுத்துக்கிறான். உனக்கு என்னதான் வேணும், இன்னும் என்ன பண்ண போறேன்னு சொல்ல, உன் உடம்ப நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்காக தான் கிட்ட வந்தேன்னு சொல்ல, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்காத, நான் யாருன்னு தெரியுமா, மார்ஷலோட ஃபியான்சி, என்ன ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்க, அவர் உனக்கு கண்டிப்பா கொண்டு போட்டுருவாருன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த மார்ஷலே நம்ம ஹீரோ தானே, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், அவன் கண்டிப்பா கோவப்பட மாட்டான், நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணதுன்னு சொல்லி அவளை கட்டாயப்படுத்திட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவ ஹீரோவை கடிச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு போய் கதவு திறக்க பார்த்தா ரூமுக்கு வெளியே அவ தங்கச்சி இன்னொரு பையன் கூட வந்துட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே இதை விட நல்ல சான்ஸ் எனக்கு கிடைக்காதுன்னு இவ மறுபடியும் ரூமுக்குள்ள வந்துடுறா.
இப்பவே இப்படி ரூமுக்குள்ள வந்ததை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா மனசு மாதிரி உள்ள வந்துட்டியா, என்ன ட்ரிக் இந்த தடவை யூஸ் பண்ண போறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, நடக்கவே முடியல, நீங்கள் என்னை தூக்கிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லி இவ ஹீரோவையே செடியூஸ் பண்ண ஆரம்பிக்க, உண்மையாவே கால் வலிக்குதான்னு கேட்க இவ்வளோ ஆமான்னு சொல்றா. அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வச்சிட்டு இருக்க. இவ ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி போயிட்டு இருக்க. என்ன திடீர்னு உன் மனசு மாறிடுச்சுன்னு கேட்குறான். அதெல்லாம் அப்படிதான், உன்ன மாதிரி ஹேண்ட்ஸமான பையனை பார்த்தா எந்த பொண்ணுக்கு தான் மனசு மாறாதுன்னு சொல்லி இவ ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்க. வெளியில அவ தங்கச்சியோட வாய்ஸ் தான் கேட்குது. அடியே வெளியே வாடி, நீ வெளியே வரலன்னு வச்சுக்க, அப்பா அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருவேன்னு இவ அங்க உள்ள ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கதவை தட்டிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா என்னங்க வெளியே ஒரே சத்தமா இருக்குன்னு சொல்ல, என்னன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்க்க டோருக்கு வெளியே எல்லாரும் இருக்காங்க. இப்ப ஹீரோவை பார்த்தவனா அவ ஷாக் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஏதாவது சத்தம் போட்டீங்கன்னா போட்டு தள்ளிடுவேன், எல்லாரும் இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ துரத்தி விட்டுட்டு திரும்பி பார்க்க அந்த இடத்துல ஹீரோனை காணும். ஆஹா, பிளான் பண்ணி என்ன ஏமாத்திருக்காளா, இந்த விஷயம் தெரியாம இப்படி ஏமாந்துட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு கீழே கிடக்கிற இவளோட பர்ஸை பாக்குறான். இப்ப அதை எடுத்து கையில வச்சுட்டு எனக்கு ஏத்த பொண்ணுதான் இவ ஆடா ஓனாயான்றத போக போக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுல வச்சுட்டு இருக்க. ஹீரோயின் எதுக்காக இப்படி ஓடி போயிருப்பானா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஹீரோ கிட்ட இருந்து இவளை காப்பாத்தணும், ரெண்டாவது விஷயம் அவ தங்கச்சி இவளை பார்த்துட்டு இவ ரூமுக்குள்ள தான் இருக்கான்றத கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்காக தான் இவ இப்படி பண்ணியிருப்பா. இப்ப வந்து இடத்த விட்டு தப்பிச்சு வந்து அவளோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவ வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு என்னால என்ட்ரன்ஸ் வழியா போக முடியாது, திருட்டுத்தனமா தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ கயிறு எடுத்துட்டு வந்து அந்த பக்கம் தூக்கி போட்டு ஏறி குதிச்சிடுறா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தங்கச்சியை பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்பா நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட மேன்ஷனுக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல அக்கா இன்னொரு பையன் கூட ரூமுக்குள்ள இருந்தா, அதை நான் என் கண்ணால பார்த்தேன் தெரியுமா, அவ என்னை பார்த்த உடனே ஒளிஞ்சுக்கிட்டா, நம்ம குடும்பமான போற மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இந்த விஷயம் மட்டும் மார்ஷலுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது, நம்ம எல்லாரையும் போட்டு தள்ளிடுவான்னு சொல்லிட்டு இருக்க. அப்பா அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவ இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ண மாட்டேன்னு உங்க அண்ணே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவங்க சித்தி பாத்தீங்கன்னா என்னங்க அதான் பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்றால, எதுக்கும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினை பார்த்த உடனே நீ எப்படி இந்த இடத்துல, உன்னை நான் அந்த இடத்துல எல்லாம் பார்த்தேன், அதுக்குள்ள எப்படி நீ வீட்டுக்குள்ள இருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா தங்கச்சி என்ன என் மேல பழி போட்டுட்டு இருக்க, நான் இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்தேன், என்னோட ட்ரெஸ் எல்லாம் துவச்சிட்டு இப்பதான் வந்துட்டு இருக்கேன், நான் காலையில இருந்து வீட்டுல தான் இருக்கேன், என் மேல இதுக்கு பழி போடுறேன்னு சொல்லி ஹீரோயின் பேசிட்டு இருக்க. இவ சொன்னதை பார்த்த உடனே அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. தங்கச்சி நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கியா, உன் மேல இருந்து ஆல்கஹால் வாசனை வருதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு என்னை பைத்தியக்காரி குடிச்சிட்டு வந்து நீ பாட்டுக்கு வளரிட்டு இருக்க, உன்னாலதான் என் குடும்பமான போகுது, என் பொண்ணு மேல சும்மா பழிய போட்டுட்டு இருந்தேன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன், ஒழுங்கா அந்த சாட்டையை எடுத்துட்டு வாங்க, சும்மா இருக்க என்ன டென்ஷன் ஆக்கிட்டே இருக்கான்னு அவங்க அப்பா சாட்டையை எடுத்துட்டு அடிக்க போக, அப்பா தங்கச்சி ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கா, அவன் மேல கோவப்படாதீங்க, இதை தெரியாம பண்ணிட்டான்னு சொல்ல, இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, நீ தள்ளி போ அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி அடி வெளுத்து கட்டிடுறாரு. இப்ப அந்த தங்கச்சிக்காரி அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் ரூம்ல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்து இதுக்கப்புறமா என் பிரச்சனை இல்லை, தலையிடாம இரு, நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இருந்தா அந்த வீட்டுல இருக்கலாம், இல்லைன்னா இருக்கிற இடம் தெரியாம அழிச்சு விட்டுருவேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு அறையை போட்டு போக, அதை பார்த்தோன்னா அவ பயங்கர காண்டாயி கத்திட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி கோவப்பட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவளோட அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா வந்து நீ எதுக்காகவும் கவலைப்படாதமா, கண்டிப்பா அவளை நான் பழி வாங்கியே தீர்வேன், உனக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு காரணமாயிட்டால, அவளை என்ன பண்றே பாருன்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா என்ன பண்ண போறீங்க, ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா பிளான் வச்சிருக்கேன், நீ எதை நினைச்சு கவலைப்படாத, அவளை பழி வாங்காம எனக்கு தூக்கமே வராதுன்னு இவங்க அவங்களோட பொண்ணை சமாதானப்படுத்திட்டு அவளோட உடம்பு பார்க்க உடம்பு ஃபுல்லாவே ஒரே காயமா இருக்கு. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மார்ஷலோட மேன்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அவனோட வருங்கால பொண்டாட்டி ஹீரோயின் தானே இன்ட்ரோ கொடுக்க போறான், அதுக்காக தான் இந்த பார்ட்டியே. இப்போ ஹீரோ மேலே இருந்துட்டு இருக்கா. அவளோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணி இன்வைட் பண்ணுறதுக்காக தானே இந்த பார்ட்டி, நீ போய் அண்ணி கூட டான்ஸ் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்ல, எனக்கு டான்ஸ் எல்லாம் சுத்தமாக தெரியாது, நான் மேலே இருந்தே பார்த்துக்கிறேன், நீ போன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அந்த பார்ட்டிக்கு ஹீரோயின் அவங்க அம்மா பானே எல்லாரும் வந்துட்டு இருக்க. அங்கே உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா என்னங்க உங்கள் பொண்ணு டான்ஸ் ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்ல, என்ன எப்படி சொல்கிற, அவள் கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு, அவளுக்கு டான்ஸ் ஆட தெரியாது, நீங்கள் உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா நமக்கு தான் அசிங்கம், அப்புறம் மார்ஷல் வேற கோவப்படுவார், அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஆனால் டான்ஸ் ஆட கூப்பிட்டா போய் தானே ஆகணும், இல்லைன்னா அவர் அசிங்கப்படுத்துறதுக்கு சமம், என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு இவங்க அங்கே உள்ள பையனுக்கு சிக்னல் காட்ட அவன் இவ்வளோ டான்ஸ் ஆட கூப்பிட்றான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ டான்ஸ் ஆடுறதுக்காக வந்துட்டு இருக்க. பார்த்தா ரெண்டு பேரும் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் முன்னாடியே டான்ஸ் எல்லாம் கத்துட்டு இருந்திருப்பா. இப்போவே இப்படி டான்ஸ் ஆடி முடிக்க அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் கை தட்டிட்டு இருக்க. இவ இப்படி டான்ஸ் ஆடுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எல்லாரும் முன்னாடி இவ்வளோ அசிங்கப்படுத்தலான்னு பார்த்தேன், சரி விட்டு தள்ளு, அதுக்கு பதிலாக என்னோட இன்னொரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதுன்னு அவங்க மேலே பார்க்குறாங்க. பார்த்தா மேலே வெயிட்டான லைட் இருக்கு. இப்போ அதை பார்த்துக்கிட்டே எனக்கு எல்லாருக்கும் நல்ல என்டர்டைன்மெண்ட் இருக்க போதுன்னு அவங்க இதை வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்க. இந்த சைடு என்னோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணி சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க, உண்மையாவே நீ கொடுத்து வச்சவன் தான் சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோக்காவை கிஸ் பண்ணதான் ஞாபகம் வருது. இப்போ இது எல்லாத்தையும் ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. இந்த சைடு பார்ட்டியை தான் காட்டுறாங்க.
இப்போ அந்த பார்ட்டியில் உள்ள அந்த வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா மேலே லைட் ஆடுறத நோட் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க இப்படி நோட் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் அவங்க சித்தி பையனை பார்த்து என்ன சொல்கிறானா, அண்ணா நீ ரொம்ப நல்ல டான்ஸ் ஆடுற, நீ ஏன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்ல தாராளமாக ஆடலாவான்னு சொல்லி 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது மேலே பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு கண்ணா பின்னா நாடுது. அதை பார்த்தோன்னே அங்கே லைட்டு கீழே விழப்போது தள்ளி போங்கன்னு சொல்லி எல்லாரும் ஓடிட்டு இருக்க பார்த்தா அந்த லைட்டு தங்கச்சிக்காரி மேலே விழுந்துடுது. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் பயந்து போயிட்டு இருக்க நீ எதுக்கும் பயப்படாதுன்னு அவங்க அண்ணன் தைரியம் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கிளாஸ் இவ கண்ணத்திலே கிழிச்சு அவன் மூஞ்சில கோடு போட்டு வச்சிருது. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா ஷாக் ஆயிட்டு இருக்க இப்போ இந்த இடத்துக்கு ஹீரோட ஆளுங்க தான் ஓடி வராங்க. இப்போ அவங்க ஓடி வந்து மார்ஷல் இந்த இடத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்த்தா ஹீரோ தான் சிகரெட் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னே இவ ஷாக் ஆயிட்டு ஆஹா இந்த கிறுக்கு பையன் தான் என்னோட ஃபியான்சி அப்படின்ற மாதிரி இவ ஹீரோவையே வச்சுக்கணும் அவங்க அம்மா பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகலன்னு பார்க்க எங்கே போக பார்க்குற உன்னை மறுபடியும் மீட் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல அதை பார்த்தவொன்னே அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஏமா இதுக்கு முன்னாடியே மார்ஷலை நீ மீட் பண்ணியிருக்கியான்னு சொல்ல அப்பா நான் எப்படி அவரை மீட் பண்ணியிருப்பேன், நான் வீட்டிலே தானே இருக்கேன், அவர் வேற யாருன்னு நினச்சிட்டு தப்பாக பேசிகிட்டு இருக்காருன்னு இவ சமாளிச்சுட்டு தப்பிக்க பார்க்குறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்க இவனோட துப்பாக்கி நான் ஆட்டை போட்ட விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக அப்பா கொண்டு போட்டுருவாரு அப்படின்னு வச்சுட்டு ஐயோ கால் வலிக்குதுன்னு சொல்ல கால் சுலுக்கு விழுந்திருக்கும் வா உன்னை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன்னு அவங்க அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன். அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டு என் வீட்டில் நிறைய ரூம் இருக்குது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வா உன்னை கூட்டு போறேன்னு அவளை எல்லாரும் முன்னாடி தூக்கிட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அங்கே இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா மார்ஷலும் அவரோட ஃபியான்சி ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களே போகிற பக்கம் பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பெற்றுருவாங்க போலியே அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பெட்ரூம்க்கு கூப்பிட்டு வந்து பெட்டில் தள்ளி விட இவ ஓடலான்னு பார்க்குறா. அதை பார்த்தோன்னே மேடம்க்கு இப்போ கால் வலிக்கலையான்னு கேட்க இவ்வளோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பையனு பொண்ணு தனியாக ஒரு ரூமில் இருந்தால் எல்லாரும் தப்பாக பேசுவாங்க, அதனால நான் கிளம்புறேன்னு சொல்ல அன்னைக்கு மேடம் என்னை கிஸ் பண்ணும்போது தப்பாக தெரில இப்போ தப்பாக தெரியுதானே ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி பெட்டில் தள்ளி அவள் காலை பிடிச்சி இழுத்துட்டு அவள் காலில் அடிபட்டிருக்குன்னு சொன்னல எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவள் காலை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோட இடுப்பில் உள்ள லாக்கு பார்க்குறா. அதை பார்த்தோன்னே இவன் நைஸாக ஆட்டையே போடலான்னு பார்க்க ஹீரோ அதை கண்டுபிடிச்சிடறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு கை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பியான்னு சொல்ல இல்லை நீங்கள் என்னோட வருங்கால புருஷன், உங்கள் இடுப்பில் எது வித்தியாசமாக இருந்துச்சா அதாவது என்ன பொருளில் பார்க்கலான்னு தான் எடுத்தேன், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சரின்னு அவளோட கையை விட்டுறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீ செத்தடா உன்னை ரூம்லேயே வச்சு லாக் பண்ணிட்டு போயிடுறேன்னு இப்போவே ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட எதுக்காக அப்படி தள்ளி விட்டா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க என்ன வேணுமா, இந்த லாக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கிரிமினல்ஸை லாக் பண்ணுறதுக்கா, இல்லையே இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலான்னு இவ ஹீரோவோட கையை பிடிச்சி மேலே வச்சுட்டு அவன் கூட ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிட்டு அவனை லாக் பண்ணலான்னு பார்க்குறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ டக்குன்னு அவளோட கையை பிடிச்சி லாக் பண்ணி விட்டுறான். இப்போ ஹீரோவா பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டிக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க அந்த ரூமு கதவை யாரோ தட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே காப்பாத்துங்க நீ இவ கத்த வாய முறி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா அவனோட தங்கச்சி தான். அண்ணியோட காலில் அடிபட்டு இருந்துச்சுல அதான் மருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல சரி போ அப்படின்னு ஹீரோ மருந்தை வாங்கிட்டு இருக்க. அண்ணா நான் அண்ணியை பார்க்கணும் என்ன உள்ளே விடுன்னு சொல்லிட்டு இருக்க. உன் அண்ணனும் அண்ணியும் தனியாக பெட்ரூமில் இருக்கும்போது நீ குறுக்க வரக்கூடாது, உன் வேலை ஏதாவது மட்டும் பாருன்னு சொல்லி ஹீரோ கதவை சாத்திடுறான். இவன் இப்படி கதவை சாத்திட்டு போனதை பார்த்தோன்னே அவளை பார்த்தீங்கன்னா லூஸ் அண்ணா என்னை விடவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை திட்டிட்டு போக இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் தலையில் உள்ள கிளிப்பை எடுத்து அந்த லாக் அவுத்துட்டு ஓடி இருப்பா. இப்போ ஹீரோ ரூமுக்குள்ள வந்து பார்க்க அந்த இடத்துல அவளை காணோம், மறுபடியும் தப்பிச்சு ஓடிட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. பார்த்தா அவள் ஓடலை. ஹீரோ பின்னாடி இருந்து அவன் கழுத்தில் ஊசியை வச்சு குத்த ஹீரோ அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். இவன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னே நான் இப்படி தான் அவன் கூட விளையாடணும்னு ஆசைப்பட்டேன், எனக்கு அதுதான் வேணும், இதுக்கப்புறம் மதிய வழியில் குறுக்க வராமல் இரியான்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த ரூமோட கீ எடுத்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகலான்னு வந்துட்டு இருக்க. ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிடிச்சிக்கிட்டு தப்பான இடத்துல குத்திட்டேன்னு அவள் குத்தி வச்சிருந்த ஊசியை பிடுங்கி கீழே போட்டுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்ல நீ தானே என் கூட விளையாடணும்னு ஆசைப்பட்ட அதுதான் எனக்கு வேணும்னு ஹீரோ கிஸ் பண்ணுற மாதிரி வர கிஸ் பண்ணதை தள்ளிப்போன்னு சொல்கிறா. ஏன் கிஸ் பண்ணக்கூடாது, எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உனக்கு உண்மையாகவே இப்போ நான் தேவைப்படுறேன்னா அதை நானே தரேன், ஃபோர்ஸ் பண்ணி என் கூட ஒன்றா இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ அவள் கழுத்தில் வச்சிருந்த கையை எடுத்துடுறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் அவங்க கூட ஒன்றா இருக்க விஷயத்த எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, என்னை அடிச்சே கொண்டுருவாரு, தயவு செஞ்சு சீக்ரெட்டாக வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு இவ அவளோட ட்ரெஸ்ஸை ஒன்று கழட்டிட்டு இருக்க. ஹீரோ இந்த பக்கம் திரும்பிட்டு ஒழுங்காக அவன் ட்ரெஸ்லாம் போட்டு இந்த இடத்த வீட்டு கிளம்புன்னு சொல்ல அப்பாடா தப்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரி இவன் அந்த இடத்த விட்டு வெளியே ஓடி வந்துட்டு ஒரு வழியாக அவங்ககிட்டேருந்து தப்பிச்சிட்டேன்னு இவன் இந்த பக்கம் திரும்ப அந்த சைடு அவங்க அப்பா தான் இருக்காரு. இப்போ அவங்க அப்பா இவன் மேலே போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கையில் வச்சிருக்கதை பார்த்தவொன்னே அவளுக்கு ஒரு அறையை போட்டுட்டு நீ யாரோட ஃபியான்சின்றதை மறந்து போயிட்டியா, குடும்பமான போகிற மாதிரி ட்ரெஸ்ஸை கையில் வச்சுட்டு இருக்க, கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையான்னு
அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்க. கீழே விழுந்ததுல அவ கையில போட்டிருந்த பிரேஸ்லெட் உடஞ்சிருது போல. இப்ப அதை எடுத்துட்டு அவளே குத்திக்கலான்னு வர, என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தடுத்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா, அப்ப நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னோட வாழ்க்கையே இழந்துட்டேன், மார்ஷல் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே என் கற்பை பறி கொடுத்துட்டேன்னு சொல்லி இவ ஓன அழுதுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா, நீ எதை பத்தி கவலைப்படாத, அவர் கூட ஒன்னா இருக்கிறத நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, ஃபியூச்சர்ல உங்க 2 பேருக்கும் நடுவில் நடக்க வேண்டியதானே, விடு விடு, நீ எதை பத்தி கவலைப்பட்டுக்காத, உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்காதன்னு சொல்லி அவங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ இவ்வளவு பார்த்துக்கிட்டே, ஆத்தாடி இவ வாய பொழுந்தாலும் இப்படி புழுவுறா, இந்த மாதிரி ஒரு அலுவணி புழுவனியே நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இவளோட பர்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். இப்போ இதை கொடுத்ததுக்கு அப்புறம் ஹீரோ பேசலான்னு வர, எங்க பாருங்க, நீங்க பண்ண தப்ப நீங்க ஏத்துக்கலனா ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க மாட்டேன்னு தானே அர்த்தம், ஒருவேளை உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா இந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே இவளோட அப்பா பேசலான்னு வரும்போது, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணணுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, உன்னை பார்த்த உடனே நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல, தப்பு என் மேலே தான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி ஹீரோ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் எதுக்காக மாப்பிள்ள மன்னிப்பு கேட்குறீங்கன்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் என் பொண்டாட்டியை நான் இப்படி நடத்திருக்க கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவளை டச் பண்ணியிருக்கணும், தப்பு என்னோட தானே. ஹீரோ சாரி சொல்லிட்டு போகிறான். இப்போ அவங்க 2 பேரும் அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அவங்க தங்கச்சி ரூம்லேருந்து ஏதோ சவுண்டாக வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்பா தங்கச்சியோட முகத்தில் அடிபட்டு இருந்துச்சுல, அவளோட காயம் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்க. இவங்க உள்ள பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தவனா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, மரியாதையான குடும்பத்து பொண்ணு மாதிரியா நடந்துக்கிற, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, அப்பா எல்லாம் இவ்வளவுதான், இவ தான் பிளான் பண்ணி என் மூஞ்சில இப்படி ஒரு கோடு போட வச்சுட்டா, இவ்வளவுதான் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னு சொல்லி எல்லா தப்பையும் இவ மேல போட்டுட்டு இருக்க. அதை பார்த்தவனே இவளோட சித்தி பாத்தீங்கன்னா, என்னங்க இவ்வளவு இந்த மார்ஷல் சேர்ந்து தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மார்ஷல் சொன்னதை கேட்டீங்களா, இதுக்கு முன்னாடியே நம்ம மீட் பண்ணியிருக்கோம்னு சொன்னாரு, கண்டிப்பா அவ மார்ஷல் கூட சேர்ந்துட்டு தான் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு இவன் மேல பழிய போட்டுட்டு இருக்க. அப்பா எந்த எவிடன்ஸ் இல்லாம என் மேல பழி போடுறீங்க, கிராமத்துல இருந்து நானே இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தேன், நான் எந்த தப்போ பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, 5 நாள் முன்னாடி இவ மார்ஷல் கூட போனதை நான் பார்த்தேன், வேலைக்காரங்களை கூப்பிட்டு வேணா கேட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க பாவம் அந்த வேலைக்காரங்களை கூப்பிடுறாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு என் பொண்ணை மார்ஷல் கூட பாத்தியான்னு கேட்க, ஆமா சார் நான் பார்த்தேன், என் கண்ணால பார்த்தேன், இவங்க மார்ஷலோட கார்ல ஏறி போயிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, அப்பா அது எனக்கு மார்ஷல்னே தெரியாது, என் காலில் அடிபட்டு இருந்துச்சு, அவங்க தான் என்னை கூட்டிகிட்டு போனாங்க, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் தெரியும் அவர் மார்ஷல்னு, மற்றபடி அவரோட கையை கூட நான் தொடலை, இந்த குடும்பத்தோட பொண்ணால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், அதனால நான் என்னோட மானமும் கௌரவமும் போகாத மாதிரி நடந்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, மார்ஷல் இவ்வளோ சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார் போலயே, நம்ம பொண்ணு மேலே ஒரு கண்ணா தான் இருக்காரு, நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அந்த வேலைக்கார லேடி பார்த்தீங்கன்னா, சார் அப்புறம் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்லணும், உங்கள் 2வது பொண்ணை கொலை பண்ண பார்த்தது உங்கள் மூத்த பொண்ணு தான், இவதான் பிளான் பண்ணி அந்த லைட்டை உங்க மேல விழ வச்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, இதுக்காக என் மேல பழிய போறேன்னு இவ கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இதுக்கு இவளோட அண்ணன் ஒரு லெட்டரோட வந்துடுறான். அப்பா இந்த வேலைக்காரி சொல்றத நம்பாதீங்க, உண்மை என்னன்றதை நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் பண்ண வச்சது யாருன்றதை நீங்களே பாருங்கன்னு சொல்லி அவன் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து காட்டுறான். பார்த்தா அவங்க அம்மா தான் இது எல்லாத்தையும் பண்ண வச்சிருப்பாங்க போல. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே அண்ணன் தங்கச்சிக்கு தான், ஆனா இவனோட அம்மா வேற போல, உங்க அப்பாக்கு தான் 2-3 பொண்டாட்டி இருக்குமே. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவனோட சித்திக்கு எதிராக எவிடன்ஸை எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு, பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் சித்தி தான் பண்ணியிருக்காங்க, தங்கச்சி மேலே எந்த தப்பு இல்லை, இந்த வேலைக்காரங்களுக்கு காசு கொடுத்து தங்கச்சி மேலே பொய்ப்பள்ளி போட வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அந்த வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா, சார் நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை மன்னிச்சிருங்க, இது என்னோட எழுத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னோட எழுத்து இல்லையா, இந்த பேனா எங்க பக்கத்தில் எழுதுன்னு சொல்ல அவ பயப்படுறா. சார் நான் எதுவும் பண்ணல, எல்லாமே மேடம் சொல்லி தான் பண்ணினேன், இவங்க தான் எனக்கு காசு இந்த இடம்லாம் கொடுத்தாங்க, இதெல்லாம் கொடுத்து தான் இதை பண்ண சொன்னாங்க, நான் பணத்துக்காக பண்ணிட்டே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஏண்டி மார்ஷல் வீட்டுக்கு மருமங்களா போற பொண்ணு இப்படி ஒரு பிரச்சனையில சிக்க வைக்க பார்க்குற, உன்னால என் குடும்பமான மட்டும் இல்லை என் உயிரே போயிடும், நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க அப்பா வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவளை கூட்டிட்டு போய் ரூம்ல போடுங்க, என் பெர்மிஷன் இல்லாமல் வெளியே விடாதீங்கன்னு அவங்க பொண்டாட்டிக்கு தண்டனை கொடுத்துட்டு இந்த வேலைக்காரியை கூட்டிட்டு போய் அடி பிச்சு எடுங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு எல்லாரையும் கூட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு உதவி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உதவி பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்ல, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, உனக்கு எந்த பிரச்சனைனாலும் உன்னை பாதுகாக்க வேண்டியது ஏன் பொறுப்புன்னு சொல்லி அவ ஹீரோயினை நெஞ்சில சாய வச்சுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பகடக்கை மாதிரி தான், உன்னை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ரூமுக்கு வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அந்த வேலைக்காரி இவளுக்காக நல்ல ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வீட்டு பார்ட்டியில் அந்த லைட்டை கட் பண்ணியிருக்க விஷயம் இவளுக்கு தெரியும். அந்த லைட்டு உன் மேலே விழ கூட வாய்ப்பு இருக்கு, பார்த்து பத்திரமா இருன்னு இவளுக்கு சிக்னல் காமிச்சிட்டு தான் போயிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த வேலைக்காரி எதுக்காக எனக்கு உதவி பண்ணுறா ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அவன் வேலைக்காரியை கூப்பிட அவங்களும் இந்த இடத்துக்கு வராங்க. இப்போ அவங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க,
இருக்க அதை பார்த்தோன்னே இவ துப்பாக்கி எடுத்து அவங்களுக்கு நேரா வச்சுட்டு இதுக்காக எனக்கு உதவி பண்ணிட்டு இருக்க யார் நீ யார் சொல்லி இப்படிலாம் பண்றேன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா முட்டிக்கால் போட்டு ஒரு பெண்ணன் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இது நீயா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா மேடம் நான் தான் இன்னைக்கு நானும் என் பொண்ணு உசுரோட இருக்கோன்னா அதுக்கு காரணமே நீங்களும் மேடம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க இவளோட காலில் விழுந்து கும்பிடுறாங்க. என்னடான்னு பார்த்தா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிட்டா அப்படின்றதுக்காக கூண்டில் போட்டு கொல்றதுக்காக எடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவங்கள பார்த்தீங்கன்னா யாராவது என் பொண்ணை காப்பாத்துங்க அவன் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயினா அவங்க அம்மாவும் தான் வந்திருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா வந்து ஒரு பெண்டன்ட்டை கொடுத்துட்டு இது என் குடும்பத்தோட பெண்டன்ட் இதை வச்சு உன் பொண்ணை காப்பாத்திக்க இந்த பெண்டன்ட் இருந்தா கண்டிப்பா இந்த ஊர்ல உள்ள எல்லாரும் உன்னை மதிப்பாங்க உனக்கும் உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுல கொஞ்சம் பணம் இருக்கு உனக்கும் உன் பொண்ணுக்கு ஏதாவது அடிபட்டு இருந்தா இந்த பணத்தை வச்சு மருத்துவம் பார்த்துக்க நல்லபடியா வாழுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே இவங்கள பார்த்தீங்கன்னா எனக்கு உயிர் பிச்சை போட்டதுக்கு நன்றி தாயே அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து வணங்கிட்டு இருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் தான் ஃப்ளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இன்னைக்கு நான் இன்னும் உசுரோட இருக்கேன்னா அதுக்கு நீ உங்க அம்மா வந்து அம்மா காரணம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வர நான் பார்த்துட்டு இருப்பேனா அந்த நன்றி விசுவாசம் எனக்கு என்னைக்குமே இருக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் இருக்கிற வரைக்கும் உன் சுண்டி வரல கூட யாரும் தொடமாட்டாங்க நான் என்னைக்கு உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க ஆன்ட்டி எந்திரிங்க அதெல்லாம் எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் பண்ண வரைக்கும் போதுன்னு சொல்லிட்டு இருக்க இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் மிருகங்க யாருமே இங்கே மனுஷங்க கிடையாது ஒன்று தவிர அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு எதிராக இந்த இடத்துல நிறைய சதி நடந்துட்டு இருக்கு எது நடந்தாலும் பார்த்து கவனமாயிருமா முக்கியமானோட மூத்த அண்ணகிட்டேருந்து ஏன்னா அவன் உன் மேலே ஒரு கண்ணாவே இருக்கிறான் அவன்கிட்ட நீ ஆக்சுவலாக மாட்டிக்கிட்ட உன்னை காப்பாத்துறதுக்காக தான் அந்த மாதிரி ஃபேக்கான லெட்டரை நானே உருவாக்குனேன்னு இவங்க சொல்லிட்டு இருக்க அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஆன்ட்டி எதுக்காகவும் நீங்கள் கவலைப்படாதீங்க அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும்னு இப்போ அவங்கள பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க சித்தியை பார்க்கறதுக்காக தான் வரா வந்து பார்த்தா அவங்க சித்தியை இருட்டான ரூம்ல பூட்டி வச்சிருக்காங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையில் நிறைய எலியெல்லாம் எடுத்துட்டு வர அதை பார்த்தோன்னா அவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சித்தி நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு மறந்து போயிடுச்சு போல கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்துறேன்னு இவ எலிய ரூம்ல விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துட இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் அவங்க அம்மா மூஞ்செல்லாம் ஒரே காயமா இருந்துட்டு இருக்க பக்கத்துல உங்களோட பொண்ணும் அவனும் தான் வராங்க. இப்ப அந்த பையன் வந்த உடனே அம்மா அவங்க மூஞ்சிக்கு என்னாச்சுன்னு சொல்ல எல்லாத்துக்கு காரணம் அவதான் இப்படி வேணும்னே எலிய விட்டு என் மூஞ்ச இப்படி பண்ணிட்டான்னு சொல்ல சும்மா அவன் மேல பழி போட்டுட்டு இருக்காதீங்க அவன் இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக நீ எல்லாம் ஒரு பையனா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா தலகாணி தூக்கி வீசுறாங்க. இப்ப அவங்க பையன் போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா இவளை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன் என்ன இப்படி ஆக்குனதுக்கு இவ பதில் சொல்லி ஆகணும்னு இவங்க கோவப்பட்டு இருக்க அம்மா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்பா வேற கூடவே இருந்து அவளை பாதுகாத்துட்டு இருக்காரு பத்தாததுக்கு இந்த மார்ஷல் வேற அவளை மீறி அவள் நிலையில கூட தொட முடியாதுன்னு சொல்ல கண்டிப்பா தொட முடியும் அவளோட உண்மையான முகத்தை நான் எல்லாருக்கும் காட்டியே தருவேன்னு இவங்க மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு வந்துட்டு இருக்க அவங்க சித்தி தான் அவளை கூட்டு வராங்க. இப்போ அவங்க சித்தி கூட்டு வந்து இந்த பொண்ணு தான் மார்ஷலை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லி ஹீரோயினை இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க அந்த பார்ட்டில ஒரு பணக்கார வீட்டு பையன் இருக்கான். இப்போ அந்த பையன் இவ்வளவு பார்த்த உடனே மேடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க வாங்களே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லி இவ கூட பேசிட்டு இருக்க கண்டிப்பா இந்த பையன் ட்ரிங்க்ஸ்ல ஏதாவது கலந்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க அவங்க சித்தியை பாத்தீங்கன்னா இவன் இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பெரிய பணக்கார பையன் அவன் ட்ரிங்க்ஸ் கொடுத்தா நீ வாங்கி குடிச்சுதான் ஆகணும் மரியாதையா நடந்துக்கன்னு சொல்லிட்டு இருக்க அதை பார்த்தவொடனே இவ்வளவு பாத்தீங்கன்னா உங்க வாயை மூடிட்டு இருந்தா நல்லா இருக்கும் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. இப்ப ஹீரோவோட ஆள பாத்தீங்கன்னா சார் உங்க ஃபியான்சி லீவ் வீட்ல நடக்கிற பார்ட்டில இருக்காங்கன்னு சொல்ல நம்மளும் பார்ட்டிக்கு போலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல சீக்கிரம் கிளம்புடான்னு சொல்ல அவனும் சரின்னு ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி வந்துட்டு இருக்க இந்த சில அவனை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்பவே ஹீரோனை தனியா கூட்டிட்டு வந்து அவகிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க இவ தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறா. அதை பார்த்தோன்னே ரெண்டு பசங்க அவளை மயக்கம் போட வச்சிடறாங்க. இப்ப இப்படி மயங்கி கிடக்க அவளை தனியா பெட்ரூம்க்கு கூட்டு வந்து அவகிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க இது பட்லர் பாத்துடுறாங்க. ஐயோ மேடம்க்கு பிரச்சனை எப்படியாவது அவங்களை காப்பாத்தி ஆகணும்னு அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க இவனை பாத்தீங்கன்னா நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க உன்னால இந்த இடத்த விட்டு தப்பிக்கவே முடியாது இந்தாடி இதை குட்ரி அப்படின்னு சொல்லி அவளுக்கு மயக்க மருந்து கொடுத்துறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவனோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு இருக்க இந்த சைடு இவங்க சித்தியும் தங்கச்சியும் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இதோட இவ வாழ்க்கை முடிஞ்சது என்ன நடந்தாலும் இவளை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்க ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த சைடு வேகமா உள்ள வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி உள்ள வந்துட்டு இருக்க அங்க உள்ள செக்யூரிட்டி ஆளுங்க ஹீரோவை தடுக்கிறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா துப்பாக்கி எடுத்து அவங்க மண்டைக்கு நேரா வச்சுட்டு தள்ளி போங்கடா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அவளை காப்பாத்திடுறான். என்னடான்னு பார்த்தா பட்லர் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க போல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவளை காப்பாத்த இவளுக்கு போதை தலைக்கு ஏறி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப இவளை பாத்தீங்கன்னா நீங்க என்னோட ஃபியான்சி தானே என் கூட ஒன்னா இருக்கிறதுல எந்த தப்பு இல்லைன்னு இவ ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்க இந்த சைடு உங்க சித்தி ஆளுங்களை கூட்டு வராங்க. இப்ப அவங்க சித்தி பின்னாடி வர பசங்களை பாத்தீங்கன்னா மார்ஷலோட பொண்டாட்டி பார்க்க ரொம்ப அழகா இருப்பாளாம்.
ஆனா அவ பணத்துக்காக அவளே விப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவனுங்க 2 பேரும் வந்துட்டு இருக்க ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ ஹீரோ கூட இருக்கா. அதை பார்த்தோன்னா அவனுங்கள பார்த்தீங்கன்னா மார்ஷல் எப்படி இந்த இடத்துல அப்படின்னு. சார் நாங்களா உள்ள வரல, இந்த லேடி தான் எங்களை உள்ள கூட்டு வந்தாங்கன்னு அவனுங்க இவனை பார்த்தோன்னா பயந்து ஓடி போயிட்டு இருக்க. அவங்க சித்தியும் பயந்து ஓடி போயிடுறாங்க. ஆக்சுவலாக இந்த 2 பசங்களே இவகிட்ட தப்பாக நடந்துக்கணும்னு தான் அவங்க சித்தி கூட்டு வந்திருப்பாங்க. ஹீரோவை பார்த்தோன்னா பயந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ அவங்க ஓடினதுக்கப்புறம் ஹீரோவை மூஞ்சில் தண்ணியை ஊற்றிட்டு என்னடி போதை தெளிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஹீரோவோட கத்தி எடுத்துட்டு அவன் நெஞ்சில் குத்திட்டு மயக்கமாயிரா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நல்ல வேலை காயம் ஆழமாக படல, ஆழமாக பட்டிருந்தா உயிருக்கே ஆபத்தாக இருக்கும், நல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போக இவனும் பார்த்துட்டு இருக்கான். இவ அவளோட கற்பை காப்பாற்றிக்கிறதுக்காக உயிரை விட கூட தயாராயிட்டாளா. நான் டச் பண்ணுறதுல இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இந்த மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவனோட தங்கச்சி தான் வரா. இப்ப அவனோட தங்கச்சி வந்து ஹீரோயின்காக மருந்து கொடுத்துட்டு அவளே பார்த்துட்டு இருக்க. என்ன பார்த்துட்டு இருக்க, உன் அண்ணியை பார்த்துக்க எனக்கு தெரியும், அந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல அவளும் சரின்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி வரா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு அவளோட காயத்துக்கு மருந்து போடலான்னு கையை கொண்டு வர இவ டக்குன்னு ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்ல நான் ஏதாவது பண்ணாலும் உன்னால தடுக்க முடியாது, அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இந்த கேள்வி கேட்குற, ட்ரெஸ்ஸை கழட்ட மருந்து போடணும்னு சொல்ல இவ்வளோ அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்கா. இப்போ அவ இப்படி கழட்டிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவ காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ஃபியான்ஸே, இப்படி ஒரு கோலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே தோணலையான்னு இவன் ஹீரோவை செடியூஸ் பண்ணுற மாதிரி வர ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே தான் சொல்கிறான். அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உன்னை இவ்வளோ ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் மட்டும் இல்லை எந்த பொண்ணாக இருந்தாலும் உன்னை செடியூஸ் பண்ணிடுவான்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆள் தான் வரான். அவன் வர சவுண்டு கேட்டவுடனே இவன் ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு டே நான் ரூமுக்குள்ளே இருக்கும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு தெரியாதா, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போடான்னு சொல்ல அவனும் மருந்தை வச்சுட்டு போயிடுறான். இப்போவே போனதுக்கு அப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மருந்தை எடுத்து குடிச்சிட்டு அவனோட வாயில அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு என்னை தவிர வேற யாரையாவது செடியூஸ் பண்ணன்னு வச்சுக்க உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க சித்திக்கு ஒரு அறையை போட்டுட்டு யாரை கேட்டு இந்த ரூமை விட்டு வெளியே வந்தது இல்லாமல் அவளை பார்ட்டிக்கு வேற கூட்டு போயிருக்கேன்னு அவங்கள பிடிச்சி திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தோன்னா அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்ல ஏன் உங்களோட பொண்டாட்டி எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா முறைச்சு பார்க்குறாரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் கட்டிக்க போகிற பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க சொல்லி உங்கள் பொண்டாட்டி ஆளுங்களை கூட்டு வந்திருக்காங்க, என் ஃபியான்சிக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா உங்கள் எல்லாரையும் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது, இப்போ அவங்க பண்ண தப்புக்கான தண்டனை இருக்குன்னு ஹீரோ துப்பாக்கி எடுத்து நீட்ட. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண தப்பை ஒத்துக்கலன்னா அங்கே உள்ள எல்லாரையும் கொண்டுருவேன்னு சொல்ல தப்பு பண்ணது நான் தான், இவங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்னு இவங்க கெஞ்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் எனக்காகவா இவ்வளோ தூரம் பேசுகிறான், என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி என்னங்க அவங்கள எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க, எது கோவத்தில் தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு இவளோட ஃபேமிலிக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி நீ சொல்கிறதுக்காக வேணா விடுறேன்னு ஹீரோனோட துப்பாக்கியை கீழே இறக்கிடுறான். இப்போ வேணா பார்த்தீங்கன்னா உனக்காக வேணா அவங்கள சும்மா விடுறேன், ஆனால் பண்ண தப்புக்கு தண்டனை இருக்கு, அவங்க நாக்கை பிடிச்சி வெட்டுங்கடான்னு சொல்ல ஹீரோட ஆளுங்களும் அவங்க நாக்கை வெட்டிடுறாங்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பயந்து போயிட்டு இருக்க. ஹீரோ அவளோட கண்ணை முடிக்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இன்னும் 10 நாளில் அவங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அது வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவள் முடிய கூட யாரும் டச் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பம் இருந்த இடமே தெரியாமல் போயிடுன்னு சொல்ல மாப்பிள்ளை நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவளை கூட இருந்து கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறேன், அவளுக்கு எதுவும் ஆகாதுன்னு அவங்க அப்பா சத்தியம் பண்ணி கொடுக்க. இவனை பார்த்தீங்கன்னா நான் இங்கே உன்னை தனியாக விட்டுட்டு போகிறேன்னு பயப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது, என் துப்பாக்கியை கூடவே வச்சுக்க, யார் எது பண்ணாலும் யோசிக்காமல் போட்டு தள்ள நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அந்த சைடு பார்க்குறான். பார்த்தா அவனோட தங்கச்சி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கா இங்கே நடக்கிற எல்லாத்தையும். அதை ஹீரோ பார்த்தவொன்னே எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேவான்னு அந்த துப்பாக்கி அவளுக்கு நேராக வச்சு அவள் காதலே ஷூட் பண்ணி விட்டுறான். அதை பார்த்தவொன்னே அவள் பயந்தே போயிடுறா. இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து என்ன சொல்கிறானா நீங்கள் என்ன உண்மையாக காதலிப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல என்ன சொன்ன எங்கே மறுபடியும் சொல்லன்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டைம் ஆயிடுச்சு நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்ல ஹீரோ அந்த இடத்த விட்டு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பழி வாங்குறதுக்காக தான் பண்ணுறேன், கண்டிப்பாக உன் மேலே காதலில் விழமாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவங்க சித்தி தங்கச்சி 2 பேரும் தான் காட்டுறாங்க. அவங்க சித்திக்கு பேச்சு வரல, தங்கச்சியோட காது போயிடுச்சு. இப்போ அவங்க 2 பேரும் வயிற்றுச்சல் இருந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹிரேன் தான் வரா. அவளை பார்த்தோன்னே இவ கோவத்தில் அறையலான்னு வர என்னை டச் பண்ணன்னு வச்சுக்க மார்ஷல் இங்கே வந்து உன்னை போட்டு தள்ளிடுவாரு, எப்படி வசதி அப்படின்னு சொல்லி கேட்க நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு கண்டிப்பாக இருக்கு, உன்னை என்னைக்கு நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்ல உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கடின்னு இவ சொல்லிட்டு இப்போ அவ டக்குன்னு முட்டிக்கால் போட்டு
சித்தி, அவர் பண்ண தப்புக்காக மன்னிச்சிருங்க. சத்தியமா உங்களுக்கு இப்படி நடக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏதோ தெரியாம நடந்துருச்சுன்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்குள்ள அண்ணன் தான் வரான். இப்ப அவன் வந்து, நீ எதுக்காகவும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். உன் மேல எந்த தப்பும் இல்ல. வா போலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அவனை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனை கல்யாணம் பண்ணிக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. சித்தியோட நாக்கையே அறுத்துட்டான். அவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை எப்படியாவது காப்பாத்துங்க. என் ஷோல்டர்ல கூட அடிபட்டிருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான். அவன் கூட வாழவே பயமா இருக்கு. இன்னும் அந்த காயத்துக்கு நான் மருந்து கூட போடலன்னு சொல்லிட்டு இருக்க. காயத்தை கட்டு நான் மருந்து போடுறேன்னு இவன் மருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவனோட கையை பிடிச்சிடறான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா, நீ என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகுறதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் இவன் இப்படி பேசுகிற அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்க. ஐயோ அப்பா காப்பாத்துங்களே, இவன் என்கிட்ட தப்பாக நடக்க பார்க்குறான்னு இவன் ஆன்னு கத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துடுறாரு. அப்பாவை சொல்கிறத நம்பாதீங்க, அவன் ஏமாத்துறான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா அவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு, ஏண்டா நான் என் கண்ணால் பார்த்து என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துட்டு இருந்தேன், உனக்கு கொல்லாமல் விட மாட்டேன்னு அவங்க அப்பா அவனுக்கு ஒரு உதவியை போட்டுட்டு இவன் அங்கேருந்து கூட்டு போங்கன்னு சொல்ல, அவங்க அப்பாவோட ஆளுங்களை கூட்டு போகிறாங்க. இப்போ அவன் போனதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, நீ எதை நினச்சி கவலைப்படாதம்மா, உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் நல்லா கூட இருந்து பாதுகாப்பேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவனை பார்த்தீங்கன்னா அவன் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹிரேன் தான் வரா. இப்போ ஹிரேனை பார்த்தோன்னே, எதுக்காக என் மேலே பொய்ப்பள்ளி போட்டேன்னு சொல்ல, பொய்ப்பள்ளி போட்டேனா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணியே, அது உனக்கு ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு நீ அந்த பொண்ணு மேலே பொய்ப்பள்ளி தானே போட்டேன்னு சொல்லி இந்த வேலைக்காரியோட பொண்ணை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணை கூண்டில் போட்டு தூக்கிட்டு போயிருப்பாங்களே. ஆக்சுவலாக அவங்க பொண்ணு இவன் கிட்ட தப்பாக நடக்குதுன்னு சொல்லி தான் அவளை கூண்டில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. ஆக்சுவலாக இவன் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துட்டு இருப்பான். தப்பாக நடந்த அவள் வாழ்க்கையை கெடுத்ததுக்கப்புறம் இவ தான் என்ன செடியூஸ் பண்ண பார்க்குறா, இவளை கொலைப்படுங்கன்னு சொல்லி தூக்கிட்டு போக சொல்ல, அவங்க அப்பாவோட ஆளுங்களும் தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதை பார்த்த உடனே தான் அவங்க அம்மா கெஞ்சிருப்பாங்க, என் பொண்ணு எந்த தப்போ பண்ணல, அவளை விட்டுருங்கன்னு. ஆனால் யாருமே உதவி பண்ண வந்திருக்க மாட்டாங்க. ஹீரோனோட அம்மா தான் உதவி பண்ணி காப்பாற்றிருப்பாங்க. காப்பாற்றின கொஞ்ச நாள்ல அவங்க பொண்ணு இறந்து போயிருப்பா. அதுக்கு பழி வாங்குற விதமாக தான் இப்படி பண்ணியிருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா, நீ கடந்த காலத்தில் பண்ண தப்பு தான் இப்போ உன்னை துரத்திட்டு இருக்கு, கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு வேலைக்காரங்களை தான் கட்டுறாங்க. அவங்க இறந்து போன பொண்ணை நினைச்சிட்டு ஒவ்வொரு பேப்பரா எரிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்மள வாழ விடாம பண்ணவங்க யாரையும் நம்ம சும்மா விட மாட்டேன்னு சொல்ல, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, இந்த பிரச்சனை வராது, நீங்க நடக்கிறத பாத்துக்கங்கன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட அவனோட ஆள் ஓடி வந்து என்ன சொல்றானா, உங்களோட வருங்கால பொண்டாடி கிட்ட இந்த லீ தப்பா நடக்க பாத்துருக்கான்னு சொல்ல, அவனுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா அவனை பார்க்க வந்துட்டு இருக்க. இவன் ஏதோ ஒரு பணக்கார கிளிப்ல உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா அவனால சுத்தமா நடக்க முடியல போல. அவங்க அப்பா மொத்தமா காலை உடச்சு விட்டுட்டாரு. இப்ப அவன் இப்படி உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவனோட ஆளுங்களும் தான் வராங்க. இப்ப ஹீரோவை பார்த்தோன்னா அவன் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் தான் பொண்டாட்டி மேல கையை வைக்க பாப்பேன், கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்ல, நான் எதுவும் பண்ணல, அவதான் ஃபர்ஸ்ட் என்ன செடியூஸ் பண்ணான்னு இவ சொல்லிட்டு இருக்க. நீ பண்ண தப்புக்கான தண்டனை உனக்கு இருக்குன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட மெயினான பார்ட்லயே அவனை ஷூட் பண்ணிடுறான். இப்ப அவனை ஷூட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. பாஸ் கண்டிப்பா இதுக்கப்புறம் அவன் உசுரோட இருக்கதே டவுட் தான் சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு தைரியம் தான் ஆள்கிட்டே தப்பா நடக்க பாப்பான். இத்தனைக்கு அவகிட்ட துப்பாக்கி கொடுத்துட்டு தான் வந்தேன், ஆனா அவன் அந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணல, அதனாலதான் அவளுக்கு பதிலாக நானே ஷூட் பண்ணிட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு வேலைக்காரங்களை பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னு, சீனியரா இவர் இப்படி இந்த இடத்துலன்னு அவளை பார்த்தீங்கன்னா கையில துப்பாக்கி எடுத்துட்டு ஏதோ ஒரு பையனை பார்க்கறதுக்காக வரா. இப்போ அந்த பையனை பார்த்தவொன்னே அவன் கூட பேசுறதுக்கு தனியா கூட்டிட்டு வர. இது எல்லாத்தையும் ஹீரோ கார்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இந்த சைடு உங்களை பார்த்தீங்கன்னா, உனக்கு என்ன பைத்தியமா, நீ உண்மையாவே அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா, அவன் எந்த மாதிரி ஆளுன்னு தெரியுமா, மனசாட்சியே இல்லாதவன், கொலைகாரன், அவனை கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்ல, எங்க பாரு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறத நானே எடுத்த முடிவு தான், நான் அவனுக்கு பொண்டாட்டி ஆகியே தீரணும், என்னோட எய்ம் அதுதான், நான் அவனோட பொண்டாட்டி ஆகுறதா என்னோட கணவன் சொல்லி இவ பேசிட்டு இருக்க. இவ பேசுற எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இப்ப அவன் இப்படி கேட்டுட்டு இருக்க. அவனை பார்த்தவனே இவ்வளவு பாத்தீங்கன்னா போகலான்னு பார்க்க ஹீரோ விட மாட்டேங்கிறான். ஒழுங்கா என்னை விடு, நான் போகணும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோட ஆளுங்க எல்லாம் அவனையும் பிடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவை பாத்தீங்கன்னா, என்னோட பொண்டாட்டி ஆகணும்னு தானே ஆசைப்பட்ட, உடனே பொண்டாட்டி ஆயிடலான்னு சொல்லி அவளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. இவனையும் அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இவன் ரூமுக்கு வெளியே இருந்து எல்லாத்தையும் கேட்கட்டுன்னு அவனை ரூமுக்கு வெளியே முட்டிக்கால் போட வச்சுட்டு இவன் ஹீரோனை தூக்கிட்டு உள்ள வந்துடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா இவ கூட ஒன்னா இருக்கலான்னு பார்க்க, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆகல, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல, கல்யாணன்றது தேவையே இல்லை, நீ என்னோட பொண்டாட்டி தான், நான் எப்போ ஆசைப்பட்டாலும் என் கூட ஒன்றா இருந்துதான் ஆகணும்னு அவளை வலுக்கட்டாயமாக கிஸ் பண்ணிட்டு இருக்க. உனக்கு நான் தானே வேணும், வேணா நானும் என்னோட ட்ரெஸ்ஸை கழட்டுறேன்னு இவ கழட்டலான்னு வர. உனக்கு ஒழுங்காக ஷூட் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன், ஷூட் பண்ண தெரிஞ்சிருந்தா அவனை ஷூட் பண்ணியிருப்பேன், ஒழுங்காக ஷூட்டிங் தெரியாததுனால தானே அவனை விட்டுட்டு வந்துட்டேன், வா உனக்கு நான் சொல்லித்தரேன்னு பார்த்தா அவளோட சீனியரை தூக்கிட்டு வந்து நிற்க வச்சுட்டு அவனை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத, அவரை விட்டுடுன்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. விட்டுடவா,
கண்டிப்பா அவளை ஈஸியாலாம் விட மாட்டேன். அவனை தூக்கி கொண்டே ரூம்ல பூட்டி வைங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட தங்கச்சி தான் வரா. இப்போ அவளை பார்த்தோன்னே தயவு செஞ்சு அவரை காப்பாத்து, அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அண்ணா இது வீடு நினைச்ச என்ன நினைச்ச, தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாத, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, கட்டி வைக்கிறதுனா கட்டி வச்சுக்கன்னு சொல்லிட்டு அவ ஹீரோயின் அங்க இருந்து கூட்டு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் தனியா இருந்துட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா இங்க பாரு கியூ, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு, என் சீனியர் மேல எந்த தப்பும் இல்ல, அவர் ஊர்ல இருந்து என்ன பாக்குறதுக்காக தான் வந்தாரு, ஆனா உன் அண்ணன் தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்காரு, அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு, தயவு செஞ்சு அவரை காப்பாத்துன்னு சொல்ல. சரி நீ எதுக்கு கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன்னு இவங்க 2 பேரும் அவனை கட்டி போட்டு வச்சிருக்க இடத்துக்கு வந்து அவனை காப்பாத்தி விட்டுட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ தங்கச்சியே மயக்க போட வச்சுட்டு வா அந்த இடத்த விட்டு போலான்னு அவன் அங்க இருந்து தப்பிக்க வச்சு 2 பேரும் தப்பிச்சு வந்துட்டு இருக்க. இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சு போயிருது. அது பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்கள பிடிச்சி ஆகணும்னு சொல்லி அவனோட ஆளுங்களை அனுப்பிச்சு வச்சிடறான். பார்த்தா அவங்க ஆளுங்க எல்லாரும் வந்து உங்க 2 பேரையும் பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு தயவு செஞ்சு அவரை விட்டுரு, அவர் மேல எந்த தப்பும் இல்ல, ஏதாவது பண்ணணும்னா என்ன பண்ணிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னோட பொண்டாட்டி, நான் உன்னை என்ன பண்றதுன்னு சொல்ல, நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன், தயவு செஞ்சு அவரை உயிரோட விட்டுடுன்னு சொல்ல. என்ன சொன்னாலும் செய்வியா, இப்போவே உன்னோட ட்ரெஸ்லாம் கழட்டிட்டு எனக்கு பொண்டாட்டி ஆகணும்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்னு கேட்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு இருக்க. இவன் மான கற்பை விட அவன் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்பட்டுட்டு அவனை விட்டு தலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இவ்வளோ அங்கேருந்து கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை ரூமுக்குள்ளே கூட்டு வந்துட்டு இதே இடத்துல இரு, கொஞ்ச நேரத்தில் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ரூமில் பூட்டிட்டு போயிட்டு இருக்க. இவன் என்ன யோசிக்கிறானா, கண்டிப்பாக அவன் தங்கச்சியை மேலே கோவமாக இருப்பா, ஃபர்ஸ்ட்டு அவளை சமாதானப்படுத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவளோட தலைமுடி ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் கழிச்சு விட்டுட்டு அவள் கையை அவளே கடிச்சிக்கிட்டு பெட்டில் ரத்தம் இருக்க மாதிரி பண்ணிட்டு ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தங்கச்சி தான் வரா. இப்போ வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அழுதிக்கிட்டே உங்க அண்ணன் இப்படி ஒரு காரியம் பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, என் வாழ்க்கையே கெடுத்துட்டாருன்னு சொல்ல. என்ன பண்ணாருன்னு இவ கேட்குறான். அவர் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட ஒன்றா இருந்துட்டாருன்னு சொல்லி இவ பெட்டை காமிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவன் இப்படி ஒரு காரியம் பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, மனுஷனே கிடையாது மிருகம்னு அவங்க அண்ணனை திட்டிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இவன் இப்படி ஒரு பிளானையே போட்டிருப்பா. இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே உனக்கு தங்கச்சியா இருக்கிறதுக்கு நான் செத்து போகலாம், இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அண்ணி வாங்க என்னோட ரூமுக்கு போகலான்னு அவ ஹீரோனை கூட்டிட்டு அந்த ரூமுக்கு போயிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் புழுவு மூட்டை அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டா. வாயை திறந்தாலே பொய் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்க. சார் என்னாச்சு அப்படின்னு அவனோட அசிஸ்டன்ட் கேட்குறான். புருஷ முன்னாடிக்கு இடையில 1000 இருக்கும், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா இருக்க முடியும், போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக. இந்த சைடு அவங்க தங்கச்சி பார்த்தீங்கன்னா அண்ணி நீங்க இந்த ரூம்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எது வேணாலும் வேலைக்காரங்களை கூப்பிடுங்க, அவங்க எல்லாமே பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா சார் மேடம் உங்களை கூப்பிட்டாங்க, அவங்க உங்ககிட்ட ஏதோ மன்னிப்பு கேட்கணுமான்னு அவன் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்க. ஹீரோவும் அவனோட ரூமுக்கு வரான். இப்போ இவன் அவனோட ரூமில் உட்காந்துட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருக்கா. இப்போ அவன் ஹீரோவோட சட்டையை போட்டுட்டு வந்துட்டு இருக்க. எதுக்காக ஏன் சட்டையை போட்டுட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்குறான். நீங்கள் என்னோட புருஷன் தானே, உங்களோட சட்டையை போடுறதுல எந்த தப்பு இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சிக்கிட்டே இழுத்துட்டு அவளை கிஸ் பண்ணிட்டு இருக்க. உங்களுக்கு நான் தானே வேணும், நானே என்ன தரேன்னு சொல்லி இவ ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண. ஹீரோவும் அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா 2 பேரும் நைட்டு ஒன்றா தான் ஸ்டே பண்ணுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இவ தனியாக எழுந்திரிச்சு வந்து யோசிச்சுட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வந்து இவ்வளோ கட்டி பிடிக்கிறான். மறுபடியும் அவன் கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணிட்டு இவன் மறுபடியும் அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட ஆள் வந்து சார் மேடமை பற்றின எல்லா டீட்டெயிலும் கண்டுபிடிச்சிட்டேன், அவருக்கு மொத்தம் 3 பசங்க இருக்காங்க, அதில் மூத்த பொண்டாட்டிக்கு பிறந்தவங்க தான் மேடம், மேடமோட அம்மா இருக்காங்களே அவங்க அம்மாவை பிளான் பண்ணி உங்க சித்தி கொலை பண்ணியிருக்காங்க, அதுவும் அவங்க புருஷன் கையாலே. மேடத்தோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் மேடத்தை கிராமத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மேடம் அம்மாவோட சொந்தக்காரங்க 2 பேரும் தான் மேடம் சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. மேடம் அவங்க 2 பேரையும் அம்மா அப்பான்னு தான் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. சொல்ல போனா அவங்க சித்தி தம்பி தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து மேடத்தோட குடும்பத்தையே சிதைச்சிட்டாங்கன்னு இவன் நடந்துக்கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. இவன் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோட ஆளுங்க அவங்க எல்லாரையும் பிடிச்சி வச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் ஒன்ன கூட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா எங்க அம்மாக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கலன்னு தானே அவங்களை கொலை பண்ணீங்க, வேற எந்த காரணத்துக்காக அவங்களை கொன்னீங்க, உண்மையை சொல்லுங்க, இந்த சொத்து எல்லாம் என் தாத்தாவோடது, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்து எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு என்னையே கிராமத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க, ஆம்பளை பிள்ளை பிறக்கலன்றதுக்காக எங்க அம்மாவை கொன்னீங்களே, இதெல்லாம் மனசாட்சியோட தான் பண்ணீங்களா, ஒண்ணுமே தெரியாத சின்ன பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து இவன் கொன்னுட்டான், நீங்களா மனுஷங்களே கிடையாது மிருகங்க, நீங்களா வாழ்றதுக்கு தகுதியான ஆளுங்களே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உன்னோட சொந்த ஃபேமிலின்றதுனால கொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும், நான் வேணா ஒரு சான்ஸ் தரேன், ஒரு துப்பாக்கி தூக்கி போடுறேன், இந்த துப்பாக்கி எடுத்து இங்க உள்ள எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு ஒருத்தர் மட்டும் உயிரோட இருக்கணும், அந்த துப்பாக்கி வச்சிருக்கவங்க மட்டும் உயிரோட இருக்கணும், அவங்கள நான் உயிரோட விட்டுருவேன்னு சொல்ல பார்த்தா அந்த அண்ணங்காரை துப்பாக்கி எடுத்துறான். இப்போ அவன் துப்பாக்கி எடுத்து தங்கச்சி சித்தியே அப்பான்னு எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. உன்ன மாதிரி
மாதிரி கொலகாரன் உலகத்திலே இருக்க மாட்டான்டான்னு ஹீரோ அவனையும் போட்டு தள்ளிடுறான். இப்போ அவன் செத்ததுக்கு அப்புறம் வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டாங்க. என் பொண்ணும் செத்து போயிட்டா, அவ போன இடத்துக்கே நானும் போறேன்னு அவங்க கத்தி எடுத்துட்டு குத்துற மாதிரி வர, ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் போயிட்டா எனக்குன்னு யாருமே இல்லாம போயிடுவாங்க. உங்க பொண்ணு இல்லைன்னு கவலைப்படுறீங்களே, என்ன உங்க பொண்ணை நினைச்சுக்கோங்க. எனக்கும் என் அம்மா கிடையாது, நீங்க என்னோட அம்மா மாதிரி. தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க. இந்தாங்க இந்த பெண்ணை நீங்களே வச்சுக்கோங்க. சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட வாழ்க்கையை வாழுங்க, என்னை விட்டு போகாதீங்கன்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அவங்கள பழி வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க, உனக்காக இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன தேங்க்யூ கூட சொல்ல மாட்டேன்னு சொல்ல, தேங்க்யூ அப்படின்னு இவ போக பார்க்க, இந்த தேங்க்யூ எல்லாம் பத்தாதுமா, அதுக்கு பதிலாக பெருசா எதிர்பார்க்குறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீ என்ன ஆசைப்பட்டாலும் நடக்கும்னு இவ ஹீரோவை அங்கே இங்கே டச் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்காக பெட்ரூம் காத்துட்டு இருக்கு, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம், இப்போதைக்கு எதுவும் பண்ணாதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட சீனியர் தான் வரான். இப்போ அவன் வந்து எல்லாம் தான் முடிஞ்சிருச்சுல, இதுக்கப்புறமா அவன் கூட இருக்க போறியா, நம்மளோட கிராமத்துக்கே திரும்ப வந்துருன்னு சொல்ல, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்றது உண்மைதான், ஆனால் நான் அவரை உண்மையாக காதலிக்கிறேன், என்னால் அவரை விட்டு வர முடியுமான்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எதுக்காக வந்தியா, அதுதான் முடிஞ்சிருச்சுல, அப்புறம் இதுக்கு இடையில இந்த காதல், எது பண்ணாலும் யோசிச்சு பண்ண, அவனை மாதிரி ஒரு ஆள் கூட உன்னால காலப்புறா வாழ முடியுமான்னு எதுவாக இருந்தாலும் யோசின்னு சொல்லிட்டு போக, இந்த சைடு ஹீரோவை தான் கட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரிங்கு வாங்கிட்டு வந்துட்டு நேராக அவளை பார்க்க தான் போகிறான். இப்போ அவளை கட்டி பிடிச்சிட்டு, என்னால் உனக்கு கெட்ட ரெப்புடேஷன் வரக்கூடாது, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நீ நானும் க்ளோஸாக இருக்குன்னு ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், உன்னோட பேர் கெட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக நான் விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோவுக்கு ப்ரப்போஸ் பண்றான். சொன்ன மாதிரி 8ஆம் தேதி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ என்னோட பொண்டாட்டி ஆகணும்னு சொல்ல, கல்யாணத்துக்கு அவ்வளோ அவசரமான இவ கேட்குறா. ஆமா, என்னால நீ இல்லாம இருக்க முடியாது, இந்த ரிங்கை போட்டுக்கன்னு ஹீரோ கையை நீட்ட இவ போட மாட்டேங்கிறா. கல்யாண தேதி தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சுல, கல்யாணத்தப்ப எல்லாரும் முன்னாடி போட்டு விடுங்கன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ தங்கச்சி கூட ஒன்னா சேர்ந்துட்டு கல்யாண ட்ரெஸ் வாங்குறதுக்காக போக, நான் என் பொண்டாட்டி கூட தான் போவேன், நீ தள்ளி போடின்னு சொல்லி ஹீரோ அவளை கூட்டிட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் ஷாப்பிங் போலான்னு வந்துட்டு இருக்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் ஹீரோவை ஷூட் பண்றதுக்காக நின்றுட்டு இருக்கானுங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது இவரை காப்பாத்தி ஆகணும்னு ஹீரோ கொடுத்த துப்பாக்கி எடுத்துட்டு இருக்க. ஹீரோ அந்த துப்பாக்கியை வாங்கி அங்க உள்ள எல்லாரையும் ஷூட் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ காப்பாத்தி கார்ல உட்கார வச்சிட்டு இருக்க. இவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அதை பார்த்தோன்னா அவளோட கையை பிடிச்சிட்டு, எங்க பாரு, கார் ஓட்டவும் நீ கத்துக்கணும், அப்பதான் மத்தவங்க கிட்ட இருந்து உன்னால பாதுகாக்க முடியும், என் பொண்டாட்டியா இருந்தா எல்லாத்தையும் நீ கத்துக்கணும், அப்பதான் உனக்கு பாதுகாப்புன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவன இவர் என்னோட பாதுகாப்பை பத்தி எந்த அளவுக்கு யோசிக்கிறாரு, என்ன அந்த அளவுக்கு காதலிக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவளுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க சீனியர் எழுதின லெட்டர் தான் படிச்சிட்டு இருக்கா. இப்ப அந்த லெட்டரை இப்படி படிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா கார் சாவி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். சீக்கிரமே டிரைவிங் கத்துக்கணும், நல்லபடியா பிராக்டிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த லெட்டர் கீழே விழுந்துருது. அதை பார்த்தவொடனே ஹீரோ அந்த லெட்டரை படிச்சிடறான். அதுல பாத்தீங்கன்னா இவன் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் ஹீரோ கூடவே சுத்தினான் இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்தவொடனே, உண்மையாவே ரிவெஞ்சுக்காக தான் என் கூட இருந்தியா, என்னை காதலிக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, சரியா சொன்னீங்க, நான் என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தான் இங்க வந்தேன், பழி வாங்குறதுக்கு உங்களை மாதிரி பவர்ஃபுல்லான ஆளு தேவைப்பட்டாரு, அதனாலதான் உங்களை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன், மற்றபடி எனக்கு உங்க மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே அவனோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொன்னது எல்லாமே பொய் தானே உங்களுக்கு நல்லா தெரியும், அப்படி இருந்து என்னை காதலிச்சிங்க, ஏன் காதலிச்சிங்கன்னு கேட்க, அதுதான் எனக்கு தெரியல, ஏன்னா நீ என்னோட முதல் காதல், உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனாலதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே ஆசைப்பட்டேன், நீ இப்படி ஒரு காரியம் பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அப்படின்னா என்கிட்ட பழகின எல்லாமே போய் தான், என் கூட இருந்ததும் போய் தான், என்ன ஒரு பகடக்காயா தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல, இவ்வளோ ஆமான்னு சொல்றா. ஒரு நாள் கூட என்ன நீ காதலிச்சதில்ல தானே, இப்போ உன் மனசுல நான் இல்லை தானேன்னு சொல்ல, ஆமா நீங்க இல்லைன்னு சொல்லிடுறா. அதை பார்த்தவொடனே ஹீரோ துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு, எனக்கு துரோகம் பண்ண நீ உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு இவன் ஷூட் பண்ற மாதிரி வர, நீங்க என்ன கொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு சாகுறதுலையும் சம்மதம் தான் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு அவளை ஷூட் பண்ண கூட மனசு வர மாட்டேங்குது. என் கண்ணு முன்னாடி நிக்காத, ஒழுங்கு அந்த இடத்த விட்டு போயிரு, இதுக்கப்புறம் உன் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோனோட வீட்டில் உட்காந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னா அவனு பார்த்தீங்கன்னா, இவ்வளோலாம் குடிக்காதீங்க, உடம்புக்கு ஏதாவது கெடுதலாயிர போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தங்கச்சியும் இவளோட சீனியர் தான் வராங்க. இப்போ வந்து என்ன சொல்றனா, நீங்க அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவ வந்தது பழி வாங்குறதுக்காக தான், ஆனா அவ உங்களை உண்மையா நேசிச்சான்னு சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தவொன்னே ஹீரோக்கு கோவம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஹீரோவோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறா. அண்ணா, அண்ணி ஒரு லெட்டர் அனுப்பும்போது அந்த லெட்டரை நான் சீக்கிரட்டா திருடிட்டேன், அதுல என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்க, அண்ணி பழி வாங்குறதுக்கு வந்தாலும் அவங்க உங்களை உண்மையா காதலிச்சிருக்காங்க, உங்களை விட்டு போறதுக்கு மனசே இல்லாம தான் இந்த இடத்த விட்டு போயிருக்காங்க, நீங்களே படிச்சு பாருங்கன்னு அந்த லெட்டரை காமிக்க, இவனை பாத்தீங்கன்னா அவ எனக்கு லெட்டர் போடும்போது உன்னை பத்தி தான் எழுதியிருக்கா, அவ உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு இந்த லெட்டர்லயே மென்ஷன் பண்ணியிருக்கா, எல்லா லெட்டரையும் நீ படிச்சு பாரு, அப்பதான் அவ உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறான்னு உனக்கு புரியுன்னு சொல்ல, ஹீரோ அது எல்லாத்தையும் படிச்சு பாக்குறான். இப்போ உன்னை பாத்தீங்கன்னா என்னோட காதல் உண்மை, அவளும் என்ன காதலிக்கிறானா,
கண்டிப்பா இந்த காதல் விட்டு போக கூடாது, அவளை தேடி நான் போயே தீருவேன்னு இவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா, ஏமா மார்ஷலை கல்யாணம் பண்ணிக்க போனேன், என்னாச்சு கல்யாணம் நின்று போச்சான்னு சொல்ல, ஆமாப்பா நான் கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட தொழிலான மருத்துவத்தை பார்க்க போறேன், எதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நம்ம நிம்மதியா வாழலாம்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சு அங்க உள்ள எல்லாருக்கும் மருத்துவம் பார்த்துட்டு இருக்கா. இப்ப இப்படி மருத்துவம் பார்த்துட்டு இருக்க. அவரை பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்குமா, ஷோல்டர்லாம் ஒரே வலியா இருக்குன்னு சொல்ல, சட்டையை கழட்டிட்டு உட்காருங்கன்னு சொல்லி இவ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்தவனா அவனுக்கு கோவம் வந்து துப்பாக்கி எடுக்கலான்னு வர, சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க, நோயாளியை குணப்படுத்திட்டு இருக்காங்க, அந்த கண்ணோட்டத்துல பாருங்க, தப்பா பார்க்காதீங்கன்னு சொல்ல, சரியா சொன்ன, ஆனாலும் என்னால பார்த்துட்டு இருக்க முடியலையடா அப்படின்னு ஹீரோ நேரா உள்ள வந்து அவனோட துப்பாக்கி எடுத்து வைக்க, இவனை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள கோல்டு எல்லாம் உங்களுக்கு தான், எடுத்துக்கிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு சொல்ல அங்க வந்திருக்க பேஷண்ட்டும் கோல்டு எடுத்துட்டு போயிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா இங்க என்ன காமெடியா பண்ணிட்டு இருக்கே, போதும் உன்னோட விளையாட்டை நிப்பாட்டுன்னு சொல்ல, நான் வந்தது உனக்காக தான், நாளைக்கு வந்து உன்னை பாக்குறே செல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக இவ கத்திட்டு இருக்கா, ஏன்டா ஏன் உசுர வாங்குறேன்னு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்த கையோட அவளோட மூட்டை முடிச்சுலாம் எடுத்துட்டு வாங்க போலான்னு சொல்லிட்டு இருக்க. எங்கடி போற அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, ஏண்டி எங்க எது திருடிட்டு வந்துட்டியா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, நம்ம அந்த இடத்துல இருக்கிறது ஆபத்துன்னு இவ பேசிட்டு இருக்கும்போது அவ வீட்டு வாசல்ல ஹீரோ குடிச்சிட்டு வந்து கிடக்குறான். அதை பார்த்தோன்னா அவங்க அப்பா அவனை செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பையனுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, என்னாச்சுன்னு பாருன்னு சொல்ல, உடம்பு சரியில்லையா, அவன் நடிச்சிட்டு இருக்கான், அவனை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இத்தனை வருஷமா மருத்துவம் பார்க்குற எனக்கு தெரியாதா, அவர் நடிக்கல, உண்மையாவே அவருக்கு உடம்பு சரியில்லை, நோயாளியை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை, என்ன பார்த்துட்டு இருக்க, வந்து கூட்டு போன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு ஹீரோவை கூட்டிட்டு உள்ள வரா. இப்பவே ஹீரோவை கூட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு பயங்கரமா குளிருது. அவனை பாத்தீங்கன்னா இவ்வளவு கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு ரொம்ப குளிருது, என் பக்கத்துலேயே இருன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் சூப் எடுத்துட்டு வரான். இப்போ அவன் ஹீரோக்கு சூப்பு ஊட்டலான்னு வர, அதை பார்த்தவொடனே ஹீரோ முறைச்சு பார்க்குறான். இவன் முறைக்கிறத பார்த்தவொடனே, மேடம் நீங்களே சாருக்கு சூப் ஊட்டுங்க, எனக்கு கொஞ்சம் வெயில் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த சூப்பை நீயே குடிச்சு தலன்னு போக பார்க்க, எங்கேயும் போகாது, எனக்கு சூப்பு ஊட்டி வில்லாட்டி பரவாயில்ல, என் கூட இருந்தால் அதுவே போதுன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு நைட்டு ஃபுல்லாக ஹீரோ கூட தான் இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ தான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்காக தான், உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேருக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இருக்கு, எந்த உறவும் இல்லைன்னு உன்னால எப்படி சொல்ல முடியும், என்னை கல்யாணம் பண்ணிக்க, என்னை விட்டு போகாதுன்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு மறுபடியும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, உனக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆகி அந்த பொண்டாட்டியை போட்டு தள்ளிட்டு தான் கேள்விப்பட்டேன், என் பொண்ணை கண்டிப்பாக உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல, ஆட கல்யாணம் எல்லாம் பண்ணலப்பா, அவங்க 2 பேரும் என்ன வீடு பார்க்க வந்தவங்க, அதனாலதான் போட்டு தள்ளனேன், அதை அப்படியே ஃபியான்சினாங்க, அப்புறம் பொண்டாட்டினாங்க, இப்படிதான் எனக்கு கெட்ட பேர் வந்துட்டு இருக்கு, நான் சொல்றத நம்புங்க, என் மனசுல இவ மட்டும்தான் இருக்கா, வேற யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் எதுவும் பேசாம இருக்கா. இப்போ பாத்தீங்கன்னா சாகுற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், தயவு செஞ்சு கூட வந்துடுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட ஆளை பாத்தீங்கன்னா, சார் உங்க தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்ல, நீயும் என் கூட வான்னு சொல்லி ஹீரோ அவளையும் கூட்டு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க அம்மா இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி மாசமாயிட்டு வந்து நிக்கிறா, நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மா சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிட்டு அவளை தனியா கூட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு பார்ட்டிக்கு போகும்போது எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க, இதை பண்ணது அவன் தான், அந்த லீதான் அப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை கொல்லலான்னு போறான். அண்ணா தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாத, பொறுமையா இருன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு அந்த பையனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட கூட தப்பா நடக்க பார்த்தானே அந்த பொறுக்கி பையன் தான். இப்போ அவனை பாத்தீங்கன்னா கிளப்ல பொண்ணுங்க கூட ஜாலியா இருந்துட்டு இருக்க. இந்த சைடு அவளோட தங்கச்சி சூசைட் பண்ண ட்ரை பண்றா. அதை பார்த்தோன்னே சீனியரும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து அவளை காப்பாத்திடுறாங்க. என்னால என் குடும்பமான போகுது, என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நான் உயிரோட இருக்கிறது வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே சீனியர் பாத்தீங்கன்னா, ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், உன்னையும் குழந்தைக்கும் நல்ல அப்பாவா இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல வேண்டாம், என் நல்லதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு உன் கூட நல்லபடியா வாழ்வேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க. ஹீரோவோட தங்கச்சியை பாத்தீங்கன்னா, அவன் எனக்கு கடிதம் போட்டான், என்ன ஏதோ சீக்கிரட்டா போட்டோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கானா, என்ன நேர்ல பார்க்கணும்னு கூப்பிடுறான்னு சொல்ல, நீ போக வேண்டாம் நான் போறேன்னு ஹீரோயின் கிளம்பி அவனை பார்க்க வந்துட. அவன் கையில அவளோட போட்டோஸ் எல்லாம் வச்சிட்டு இருக்கான். இப்ப அவன் இவ்வளவு பார்த்தவொடனே, இந்த போட்டோஸ்ல ஆக்சுவலா நீ தான் இருந்திருக்கணும், என்ன பண்றது, அந்த மார்ஷலோட தங்கச்சி மாட்டிக்கிட்டான்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே இவ துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டு இருக்க. நீ துப்பாக்கி நீட்டினா நான் செத்துருவேனா, உன்னை தனியா கூப்பிட்டுருக்கேனா, பிளான் பண்ணாமையா கூப்பிட்டுருப்பேன்னு அவன் அவனோட ஆளுங்களை கூப்பிட பார்த்தா அவனுங்க 2 பேரும் துப்பாக்கியோட நின்றுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவா அவனோட ஆளுங்களை வந்துடுறாங்க. இப்ப அவன் ஹீரோவை பார்த்தவொடனே இவ காலத்துல கத்திய வச்சிட்டு இருக்க, இவ அவளோட நெஞ்சில துப்பாக்கியை வச்சிடறா.
இந்த துப்பாக்கி ஷூட் பண்ணனா 2 பேரும் சேர்ந்து தான் செத்து போவோம். உனக்கு கண்டிப்பா கொல்லாம விட மாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க. டாக்டர் பாத்தீங்கன்னா அவரை ரெஸ்ட் எடுத்தாட்டா சரியாயிருவார்னு ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போயிட்டு இருக்க. ஹீரோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்தே கண்ணை முழிக்கிறான். இப்ப கண்ணை முழிச்சு பார்த்து என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட போலன்னு சொல்லிட்டு இருக்க. அது உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. ஒழுங்கா நடந்துக்கிட்டேன்னா கல்யாணம் பண்ணிக்குவேன், அமைதியா தூங்குன்னு சொல்லி நைட்டு 2 பேரும் ஒன்னா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்க அந்த இடத்துல இவ்வளோ காணோம். அது பார்த்தோன்னே இவ ரொம்ப பயந்து போயிட்டு கீழே இறங்கி வந்துட்டு இருக்க. பார்த்தா இவ ஹீரோ கொடுத்த ரிங்க கையில போட்டுட்டு அவனை கல்யாணம் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பார்த்து சிரிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.